வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் மத்திய அரசு எல்பிஜி விலையை, அதாவது எரிவாயு சிலிண்டர் விலையை அதிகப்படுத்திட்டாங்க. அந்த சிலிண்டர் விலையை மக்களோட சிரமத்தை கருத்தில் கொண்டு அந்த விலையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு தமிழக மக்கள் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை எந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வார்த்தைகள், அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மேலே அவருக்கு அக்கறை இருக்குது. அதனால் அந்த கோரிக்கையை அவர் வச்சுருக்கிறாரு. ஆனால் நாங்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன, எங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு இந்த 5 வருஷத்தில் சொத்து வரியை பல மடங்கு உயர்த்திட்டீங்க, அதையே எப்போ நீங்கள் திரும்ப பெறுவீங்க? தண்ணி வரி அதிகப்படுத்திட்டீங்க, அதையே எப்போ நீங்கள் திரும்ப பெறுவீங்க? மின்சார கட்டணம் பல மடங்கு அதிகப்படுத்திட்டீங்க, அதையே நீங்கள் எப்போ திரும்ப பெறுவீங்க? பால் விலையை உயர்த்திட்டீங்க, அதாவது அத்தியாவசிய பொருளான பால் விலையை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க, அதையும் நீங்கள் எப்போ திரும்ப பெறுவீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியமாக தருவோம் அப்படின்னு, அதையே நீங்கள் எப்போ தருவீங்க? கல்வி கடனை எப்போ நீங்கள் ரத்து பண்ணுவீங்க? நகைக்கடனை தமிழக மக்களை எல்லாம் உங்கள் துணை முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க, அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், வீட்டுக்கு நகைக்கெல்லாம் கொண்டு அடமானம் வச்சுங்க, நாங்கள் நகைக்கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நகைக்கடனை நீங்கள் எப்போ தள்ளுபடி பண்ணுவீங்க? இதையெல்லாம் நீங்கள் எப்போ தள்ளுபடி பண்ணுவீங்கன்னு தெரியல. இதையெல்லாம் நீங்கள் தள்ளுபடி பண்ணணும், மக்களை ஆதரிக்கணும், மக்களுடைய நிதி சுமையை குறைக்கணும், மக்களுக்கு வரியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரு கையெழுத்தில் நீங்கள் இதை பூரா மாற்றிடலாம். ஆனால் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. மத்திய அரசு எல்பிஜி விலையை உயர்த்ததை மட்டும் நீங்கள் திரும்ப பெறணும்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வரியை உயர்த்தினப்போ தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளை இந்த வரி சுமையை நீங்கள் மக்கள் மேலே திணிக்கிறீங்க, இதை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க, மீடியாவில் விவாதமெல்லாம் பண்ணாங்க. அதுங்க அன்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த குரலை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கல. நீங்கள் ஏற்றின வரியை எதைக்குமே குறைக்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மத்திய அரசு சிலிண்டர் விலையை உயர்த்திச்சு, அது நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுடைய உள்நோக்கம் இருக்குது, நல்லா தெரியுது. நீங்கள் ஏற்றின வரியெல்லாம் உங்களால் திரும்ப பெற முடியல. ஆனால் மத்திய அரசு ஏற்றின விலையை மட்டும் எப்படி திரும்ப பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. அவங்க திரும்ப பெற மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே நல்லாவே தெரியும். இருந்தாலும் மத்திய அரசு மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். மத்திய அரசு மக்கள் மேலே நிதி சுமையை ஏற்றுறாங்க, மக்கள் மேலே வரி விதிக்கிறாங்க, மக்களை என்னங்க அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை, அதாவது அந்த மாதிரி ஒரு முரண்பாடான மக்களுக்கு ஒரு மத்திய அரசு மேலே ஒரு அதிருப்தி வரணும் அப்படிங்கிற இந்த அறிக்கையை நீங்கள் வெளிவிட்டிருக்கிறாங்க அப்படி நான் பார்க்கலாம். நீங்கள் வெளிவிட்டிருக்க இந்த அறிக்கையை திமுகவில் இருக்கிற கொத்தடிமைகள், அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் காலங்காலமாக திமுகவில் இருக்கேன், எங்கள் அப்பா திமுக, எங்கள் தாத்தா திமுக, தாத்தாவோட தாத்தா திமுக அப்படின்னு சொல்கிற அந்த கொத்தடிமைகள் வேணால் நீங்கள் சொல்கிற இந்த பாசிச வார்த்தைகள் எல்லாம் நம்புவாங்க. அது வேறு பொதுமக்கள் இந்த வார்த்தைகள் நம்பக்கூடிய. நீங்கள் இத்தனை வரியை உயர்த்தியிருக்கீங்க, அதை எதையுமே நீங்கள் திரும்ப பெறலை. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு ஏற்றின வரியை மட்டும் திரும்ப பெற சொல்லி கேட்குறது கண்டிப்பாக இது உள்நோக்கமானது தான். மற்றபடி இதில் மக்கள் நலன் எதுவுமே இல்லை. இதுலேயும் நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க. மக்களை நலனை, நீங்கள் மக்களுடைய நலனை கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கலை. அதுதான் உண்மை. ஜெயஹிந்த்.